ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட மிக்ஸ் பெனிஃபிட் சேனல்ல மல்லித்தலை இலையின் பயன்கள் தான் பார்க்க போறோம். சமையல்ல பயன்படுத்துற முக்கிய பொருள் மல்லித்தலை. நம்ம சாப்பாட்டை அலங்கரிக்க மல்லித்தலை இலையை பயன்படுத்துவோம். எல்லார் வீட்லயுமே ஃப்ரிட்ஜ்ல மல்லித்தலைக்குன்னு தனி இடமே இருக்குங்க. சைவம் அசைவம் அப்படி எந்த ஒரு பாகுபாடு இல்லாம மல்லித்தலை இலையை நம்ம பயன்படுத்துவோங்க. மல்லித்தலை இலையில தயமின், நியாசின், பாஸ்பரஸ், கால்சியம், சோடியம், பொட்டாசியம் மற்றும் விட்டமின்கள் மற்றும் கனிம சத்துக்கள் நிறையவே இருக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, நீர்ச்சத்து, நார்ச்சத்து எல்லாமே மல்லித்தலை நிறையவே இருக்குங்க. நம்ம மல்லித்தலை இலையை சேர்த்துக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம தடுக்குதுங்க. ஏன்னா இதுல விட்டமின் சி, விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட், பாஸ்பரஸ், கனிமச்சத்து நிறையவே இருக்கனால கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம தடுக்குதுங்க. மல்லித்தலை இலைக்கு பாக்டீரியா, பூஞ்சி அழிக்கக்கூடிய சக்தி இருக்குங்க. அதான் சரும நோய்கள் வராமையும், சரும நோய் வந்தவங்க மல்லித்தலையை ஜூஸாவோ அல்லது பேஸ்ட் மாதிரி அரைச்சு அப்ளை பண்றதுனால அவங்களுக்கு அரிப்பு, தடிப்பு இதுல இருந்து விடுதலை கிடைக்குதுங்க. கர்ப்பமா உள்ளவங்க தலை சுற்றல், வாந்தி இப்படி ஏற்பட்டுச்சுன்னா அவங்க மல்லித்தலை இலையை சேர்த்துக்கிறதுனால வாந்தியோட அளவு குறையுங்க. அம்மை நோயால பாதிக்கப்பட்டவங்க மல்லித்தலை இலையை சேர்த்துக்கிறதுனால அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு கிடைக்குதுங்க. அடிக்கடி வாய்ப்புண் வர்றவங்க மல்லித்தலை இலையை சேர்த்துக்கலாம். இது கிருமி நாசினியாவும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொண்டதாகவும் வாய்ப்புண் வராம தடுக்குதுங்க. மல்லித்தலையில கொழுப்புகளை குறைக்கக்கூடியதுங்க. இதுல சில அமிலங்கள் இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமே கொழுப்புகளை குறைச்சு கெட்ட கொழுப்பை நல்ல கொழுப்பா மாத்தி ரத்த நாளசுரத்துல உள்ள கொழுப்பை குறைச்சு மாரடைப்பு வராம ரொம்பவே தடுக்குதுங்க. செரிமான பிரச்சனையில உள்ளவங்க மல்லித்தலை இலையை சேர்த்துக்கிறதுனால செரிமானத்தை சரி பண்ணி நமக்கு பசியை அதிகரிச்சு நல்லபடியா சாப்பிடறதுக்கு உதவுதுங்க. பசி இன்மையை போக்குதுங்க. மல்லித்தலை தானே அப்படின்னு தூக்கி போட்டுறாம மல்லித்தலையை சாப்பாடுல சேர்த்துக்கங்க. எங்களோட டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.